ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 யார் டப் பண்ணுறா அப்படின்னா சோனி ஐ. இப்போ நிறைய பேருக்கு பயம் வந்துருக்குமே, அந்த சோனி ஐ சேனல்ன்ற டப்பிங்கை கேட்டாலே எனக்குலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து நம்ம ஜுஜுட்சு கைசன் 0 மூவி டப் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லலாம். சரி, இப்போ வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம டப்பிங் எப்படி இருக்குன்ற அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது வந்து கிரன்ச்சி ரோல் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 மட்டும்தான் டப் பண்ணுறாங்க. அது நம்ம டிசம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வர டிசம்பர் ரிலீஸ் ஆகும் சீசன் 3 வந்து. இப்போ சீசன் 1 and 2 ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா நம்ம சோனி ஐ தான் வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சீசன் 3 கிரன்ச்சி ரோல் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சீசன் 1 and 2 முடிக்கணும். டப் பண்ணி முடிச்சு டெலிகாஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 எபிசோடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தோன்னே பயந்து எம்மா வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி நான் தூக்கி போட்டேன். அதுக்கடுத்து நான் அதை ஃபாலோ பண்ணலை. பட் டப்பிங் எப்படி இருக்குன்றதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அதாவது ஃபஸ்ட்டு எபிசோடுப்பா நான் போட்டு உட்காந்துருக்கேன். அது வந்து சைத்தாமா என்ட்ரி இருக்கும், அந்த ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றுவார். இந்த என்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல எனக்கு தோணுச்சு, சைடு கேரக்டர்ஸ் தானே ஃபஸ்ட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த நியூஸ் ரீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ வந்து எனக்கு ஓகே நல்லா இருக்குது, எப்பா தப்பிச்சிருச்சுப்பா ஒன் பஞ்ச் மேனு, ஜுஜுட்சு கைசன் 0 மூவி மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். சைத்தாமா வாய்ஸ் வந்துச்சு வருங்க. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துருமா, அந்த ஒரு கிராப் மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுவார் சைத்தாமா, கண்ணை பிடுங்கி அப்படி இழுப்பார். அந்த சீனில் வாய்ஸ் வரும்போது எனக்கெல்லாம் என்னடா பண்ணுறீங்க, எதுக்குடா டப் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும், நான் தமிழ் டப்பிங்க்கு வந்து எதிரானவன் கிடையாது. தமிழ் டப்பிங்கை நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ வந்து தமிழ் டப்பிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்க சும்மா தமிழ் டப்பிங்கை அடிக்காதீங்கன்னு சப்போர்ட்டிவாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சோனி ஐ வந்து என்னை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நானே வந்து தமிழ் டப்பிங்கில் பாருங்கன்னு தான் சஜஷன் பண்ணுவேன் அனிமேவை. நீங்கள் ஜாப்பனீஸில் தான் பார்க்கணுன்னு கிடையாது, நீங்கள் தமிழ்லேயும் பார்க்கலாம், நல்லா இருந்தால் பாருங்கள் அப்படின்றது தான் என்னோட ஒரு கேரக்டர், ஓகேவா? ஆனால் என்னையவே வந்து நீங்கள் ஒன் பஞ்ச் மேன்லாம் தமிழில் பார்க்காதீங்கடா அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டான். ஏன்னா அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம டான்ஜிரோக்கு வந்து தமிழ் டப்பிங்கில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே வாய்ஸ் ஆக்டர் தான் வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமாக்கும் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு வந்து சைத்தாமா வந்து ஒரு அடல்ட்டு தானே, ஓகேவா? அந்த வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் வாய்ஸ் மாதிரியும், ஹைஸ்கூலு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு அம்மச்சூரான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது. அது டான்ஜிரோக்கு நல்லா இருந்தது, நானே ஒத்துக்கிறேன். டான்ஜிரோ தமிழ் டப்பிங்கில் அந்த வாய்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நம்ம இன்ஃபினிட்டி கஸ்டில் கூட அதே வாய்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சைத்தாமாக்கு அதை பார்க்கும்போது செட்டே ஆகலை. சைத்தாமா உருவம் எப்படி இருக்கும், அவர் வந்து கொஞ்சம் அடல்ட் மாதிரி இருப்பார், மஸ்குலர் பாடி அப்படி இப்படின்னு ஜம்முன்னு இருப்பார் நம்ம ஆள். இந்த வயசு வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே செட் ஆகலை. அந்த மாதிரி ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. வாய்ஸ் செட் ஆகலைன்றதை விட அதுக்குன்னு இவ்வளோ பச்சையாக தெரிகிற மாதிரியாடா செலக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் அந்த கிளிப்பிங் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு இந்த கிளிப்பிங்கில் இந்த டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பற்றி கவலைப்படாம முதல்ல எழுந்திருச்சு ஓடு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? இப்போ நான் வந்து அதே வீடியோவை வந்து ஜாப்பனீஸில் ப்ளே பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான்ப்பா, சோனி ஐ வந்து நான் ஒத்துக்கிறேன், நருட்டோ வந்து ரொம்ப நல்லா டப் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் டப்பிங் நருட்டோவில் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கண்டினியூஸாக தமிழ் டப்பிங்கில் நருட்டோ பார்க்கல, பட் அப்பப்போ பார்த்துட்ருக்கேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் சோனியா அந்த நருட்டோவை தவிர என்ன தமிழ் டப்பிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒன்றா பண்ணணும்னு நினைக்கிறான், பட் எதுவுமே செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணுற டப்பிங் குவாலிட்டி கூட நம்ம சோனியாகிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 0 மூவிலாம் ரொம்ப ஒஸ்ட்டு, ஏதோ ஃபேன் டப் மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் மனசே கேட்கல. 0 மூவியை பற்றி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். நான்லாம் 0 மூவி வந்து தமிழ் டப்பில் பார்க்கணும். எனக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து அந்த ஜுஜுட்சு கைசன் மூவி ஒன்று ரிலீஸ் ஆக போகுதில்ல, ஸோ அதுக்காக அந்த 0 மூவியையும் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஜுஜுட்சு கைசன்லேயே 2 தமிழ் டப்பிங் இருக்குப்பா. ஒன்று வந்து கிரன்ச்சி ரோல் சீசன் 1 and 2 வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சட்டிலாக வந்து குவாலிட்டியாக ஒரு கேரக்டருக்கும் செலக்ட் பண்ணி டப் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சோனி ஐ சேனல்லையுமே வந்து ஓரளவுக்கு கிரன்ச்சி ரோல் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், கேவலமாலாம் இருக்காது.
ஆனால் இந்த ஜீரோ மூவியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிரன்ச்சி ரோல் வந்து ஜீரோ மூவி தமிழ் டப் பண்ணலை, இவங்க சோனியாய் மட்டும் தான் பண்ணுறாங்க. சரி நம்ம போய் பார்ப்போமே, அந்த படம் ரிலீஸ் ஆக போது, நம்ம ஏற்கனவே ஜாப்பனீஸில் பார்த்துட்டோம், ஒரு ரீவாட்ச் போடும் போது தமிழில் பார்ப்போமேன்றதுக்காக சும்மா போட்டு பார்த்தா கோஜோ வாய்ஸ் வந்துச்சு. எனக்கெல்லாம் ஏன்டா அனிமே பார்க்குறோன்ற அளவுக்கு ஒரு விருப்பாயிருச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலான்னு இல்லை, நார்மலாக அனிமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜுஜுட்சு கைசன் பார்க்காதவங்களுக்கு கூட வந்து கோஜோனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அவனோட வாய்ஸ்க்கு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இவ்வளோ சொதப்பி வச்சுட்டாங்களேன்னு இருந்துச்சு. கோஜோ வாய்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம இட்டோடோரி வாய்ஸாக இருக்கட்டும், நம்ம யூட்டா வாய்ஸாக இருக்கட்டும், எல்லா வாய்ஸுமே வந்து ஏனோதானோன்னு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த 1.25 மணி நேரம் படத்தை ஒரு 2 நாளில் டப் பண்ணி முடித்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 வந்து இவங்க டப் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு பயமாக இருந்தது. நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன், பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னென்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவி அளவுக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன் கேவலமாக இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு பார்க்கும் போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அதாவது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஆடியோ ஓடுது, பட் நம்மளால் அந்த விஷுவலுக்கு அந்த ஆடியோவை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியலன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து வீடியோ ஓடிட்டுருக்கு, அதாவது அந்த விஷுவல் ஓடிட்டுருக்கு, ஃபைட் சீனோ இல்லை வந்து ஒரு டைலாக் பேசுகிற சீனோ ஓடிட்டுருக்கு. இங்கே தமிழ் டப்பில் இந்த டைலாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வாய்ஸ் செட் ஆகாததுனால எனக்கு என்னமோ வீடியோ வேறு ஏதோ வீடியோவுக்கு வேறு ஏதோ ஒரு ஆடியோவை வச்ச மாதிரி, ஒரு வீடியோவுக்கு வேறு ஏதோ ஒரு ஆடியோ வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படி தான் லிட்ரலி எனக்கு இருந்தது. அதில் வேறு அந்த சைத்தாமா வாய்ஸ் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப இடிக்குது. மற்றபடி கூட வந்து நம்ம சைட் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லோ குவாலிட்டியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து அனிமே ஃபுல்லாக அந்த கேரக்டர் வருமானு நமக்கு தெரியாது, டக்குன்னு செத்துரும், சாவாமல் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அப்பப்போ வருவாங்க, அது நமக்கு பெருசாக இம்பேக்ட் கொடுக்காது. சைத்தாமா அண்ட் ஜெனஸ்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெச்டாக வந்து சீசன் 1 and 2 வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸையே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்றது இருக்குது. அதுக்குன்னு நான் வந்து வாய்ஸ் ஆக்டர்லாம் வந்து கேவலமாக இருக்குன்னுலாம் நான் சொல்லலை. வந்து வாய்ஸ் ஆக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். அவர் நிறைய அனிமேக்கு பண்ணியிருக்காரு. நம்ம டான்ஜிரோக்கு அவர் தான் பண்ணியிருப்பார்ப்பா, இன்ஃபினிட்டி கஸ்டில் படத்துலேயே அவர் தான் பண்ணியிருப்பார். அது டான்ஜிரோ வந்து லிட்ரலி ஒரு டீனேஜ் பையன் மாதிரி இருப்பான், 20 வயசு கீழே இருக்கிறவன் மாதிரி இருப்பான் அந்த கதையிலேயே. ஸோ நமக்கு நல்லா இருந்தது. ஆனால் ஒன் பஞ்ச் மேனுன்றது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, அவனோட அந்த இங்கிலீஷ் டப்பிங் ஜாப்பனீஸ் டப்பிங்லாம் பார்க்கும்போது போல்டான ஒரு வாய்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னமோ ஒரு சின்ன பையன் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வளர்ந்தவன் ஒரு 25 வயசில் இருக்கிற பையன் வந்து இன்னசென்ட்டாக ரொம்ப ஏதோ சைல்டிஷாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ஸாக இருக்குது. எனக்கு செட்டே ஆகலை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸில் புரியாது, இங்கிலீஷும் புரியாது, ஆனால் எனக்கு ஒன் பஞ்ச் மேன் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவி அளவுக்கு கேவலமாலாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓரளவுக்கு. ஏன்னா நீங்கள் மொத இதுதானே பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் உங்களுக்கு தோணும், என்னடா ஒரு மாதிரி இருக்கே வாய்ஸு, இவனுக்கும் இவன் இருக்கிற சைஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் செட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணும். பட் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ்லையோ இங்கிலீஷ்லையோ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் நான் பார்ப்பேன் ப்ரோ, இங்கிலீஷ்லையும் நான் பார்ப்பேன், எனக்கு புரியும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த ஒன் பஞ்ச் மேன் தமிழ் டப்பிங்கை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அண்ட் ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவியுமே நீங்கள் தமிழ் டப்பிங் வந்து தவிர்த்துருங்க, ஓகேவா? நீங்கள் அப்படி ஜுஜுட்சு கைசன் பார்க்கணுன்னா நம்ம கிரன்ச்சி ரோல் டப்பிங் பார்த்துக்கோங்க. இந்த ஒன் பஞ்ச் மேனில் வந்து நீங்கள் தமிழில் பார்ப்பீங்க அப்படின்னா தமிழில் பாருங்கள். எனக்கு இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் புரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்லேயே பாருங்கள். அதுதான் என்னோட ஒரு கான்சனாக நான் சொல்கிறேன். இந்த ரிவ்யூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சோனியாய்க்கு வந்து நருட்டோவை தவிர வேறு எந்த அனிமேவையும் டப் பண்ண முடியலையா, இல்லை வந்து ரஷ் பண்ணணுன்ட்டு இப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த டேட்டு கம்மியாக இருக்குது, டிசம்பரில் வந்து சீசன் 3 கிரன்ச்சி ரோல் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்குள்ளே நம்ம முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டைமிங் லிமிட் வச்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒஸ்ட்டு பண்ணால் உருப்படியாக பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாதுல்ல, அதுதானே வந்து முக்கியம். எனக்கு வந்து நான் சோனியாய் டப்பிங்கு 10க்கு ஒரு 5 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை வாய்ஸுக்கும் கேரக்டருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் ஜாப்பனீஸில் பார்ப்பேன்னா தமிழில் ட்ரை பண்ணிடாதீங்க, நீங்கள் ஒன் பஞ்ச் மேனையே வெறுத்துருவீங்க. ஆல்ரெடி வந்து சீசன் 3 வந்து அனிமேஷன்ஸை கேவலமாக பண்ணி ஒன் ஃப்ரேம் மேன்னு பேர் வாங்கி வச்சுட்டாங்க. அதுவே வந்து எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்படி ஷேர் பண்ணணுன்றதை தோணுச்சோ நான் என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்டையும் வியூவர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுறதா இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறையா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட்